இந்த குணசேகரனோட சூழ்ச்சினால் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஜனனியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஸ்வரியை இப்படி தாக்குனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜீவானந்தமும் ஜனனியும் தான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஜீவானந்தமும் அதுக்கேற்ற மாதிரி ஃபோனில் வந்துட்டு மறைஞ்சிருக்கிற மாதிரி இது பண்ணதுனால ஜனனி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு எதிர்க்கட்சி வக்கீல், அதாவது குணசேகரனோட ஆளுங்க வந்துட்டு சும்மாவே வாதாடுறாங்க. அந்த தமிழ் மன்றம் இவங்க ஆரம்பித்ததுக்கு மூளையாக இருந்தது ஈஸ்வரி தான். இவங்களுக்கு வந்துட்டு அவங்க இருக்கிறது பிடிக்கல, இவங்க வந்துட்டு அந்த மாதிரி அதிகாரத்தோடு செயல்படணும்னு நினச்சாங்க ஜனனி. அதுக்கு எதிராக இருந்த இந்த ஈஸ்வரியை எப்படியாவது இது பண்ணணும்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஜீவானந்தத்துக்கு ஈஸ்வரியை சுத்தமாக பிடிக்காதுன்ற காரணத்தினால ஜீவானந்தம் இவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஈஸ்வரியை தாக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜனனி தான் சொல்ல அதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகி ஜனனிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்போ ஜனனியை காப்பாற்ற போகிறது யார்? ஜீவானந்தம் வந்து பேச போகிறாரா, இல்லை வந்துட்டு சக்தி வந்துட்டு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்பாரா, என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.